சாந்தி. உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக, அருமையாக பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். தினமும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அருள் வாக்கு மூலம் மகா வாக்கியங்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய மகா வாக்கியம், இந்த உலகம் இந்த கலியுகத்தில் மிகவும் கீழான நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதன் மீது, இந்த கலியுகத்தின் மீது மனதை செலுத்தாதீர்கள். சொர்க்கம் என்றால் மேலே எங்கோ இருக்கின்றது என்பது அல்ல. சொர்க்கம் பூமியில் தான் இருக்கின்றது. சொர்க்கத்தை நினையுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். அதாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் யூடியூபில் சென்று பார்க்கலாம். இந்த முரளி வாணி என்று தினமும் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் நீங்கள் படிக்கலாம். பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஏழை குழந்தைகளாகிய உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலி உலகத்தில் யாரும் இல்லை, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. பகவானே பதிலை சொல்கின்றார். பதில், ஏனென்றால் ஏழை குழந்தைகளாகிய நீங்கள் தான் நேரடியாக இறைவனுடையவன் ஆகியிருக்கிறீர்கள். இதனால் சத்கதி என்ற சொத்து உங்களுக்கு கிடைக்கின்றது. ஏழை குழந்தைகள் தான் இந்த படிப்பை படிக்கிறார்கள். பணக்கார குழந்தைகள் சிறிது படித்தாலும் அவர்களுக்கு இறைவன் மீது நினைவு இருப்பது கடினமாக இருக்கும். உங்களுக்கு கடைசி வரையில் இறைவன் நினைவு தவிர வேறு எந்த நினைவும் வராது. ஆகவே நீங்கள் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள்தான் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.